கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளில் பேசும்படி நேற்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே கொண்டு வந்தார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. தகப்பனுடைய கழுதையை தேடி புறப்பட்டவன் சவுல் எங்கும் தேடி பார்க்கிறான், கிடைக்கவில்லை. திரும்பி போகலாம் என்று எண்ணும்போது கூட வந்தவர்களில் ஒருவன் சொல்லுகிறான், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன், அதாவது தீர்க்கதரிசி இருக்கிறார், நம்ம அவரை போய் பார்க்கலாம், நம்ம அவரை போய் பார்த்தா அவர் கண்டிப்பாக சொல்லுவார்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான். சவுல் வருவதற்கு ஒரு நாள் முன்னமே கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லிவிட்டார், இப்படி ஒருவன் வருவான், ஆமென், அவனை தான் நான் தெரிந்தெடுத்தேன் என்று. சாமுவேல் அது முதல் என்ன செய்கிறார் என்றால், ஆமென், பலி மிருகத்தின் அந்த முன்னந்தோடையை எடுத்து அவனுக்காக மாற்றி வைக்கிறார் சமையல்காரன்ட்ட சொல்லி. ஏனென்றால் நிறைய பேர் வருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவனுக்கென்று ஒரு ஸ்பெஷல் போர்ஷனை ஒதுக்கி வைக்கப்படுகிறது. சவுல் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் என்று. அப்பொழுது சமையல்காரனை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், நீ அதை எடுத்துக்கொண்டு வா. அதை எடுத்துக்கொண்டு சவுலுக்கு முன்பாய் வைக்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இந்த கால வேளையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் உண்டு. தேவன் எதை எனக்கு தருவார், எதை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறாரோ அதையே தேவன் எனக்கு தருவார். எங்கள் அப்பா ஊழியத்தில் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு, தேவன் தருவது எதுவோ அது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். தேவன் எதை தருவார்? தேவன் எனக்கு தருவது எல்லாமே நன்மை. ஆமென். தேவன் எனக்கு தருவது எல்லாமே என் திராணிக்கு மேலானது. தேவன் எனக்கு தருவது அவருடைய கையின் என்னுடைய கையின் அளவை வைத்தல்ல, அவருடைய கையின் அளவை வைத்து. 104வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல, அவன் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். சில நேரத்தில் கொடுப்பார், அன்றன்று வேண்டியதை கொடுப்பார். ஆனால் சில நேரத்தில் திறப்பார், அது தலைமுறைகளுக்கு வேண்டியதை போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் எந்த பாதையில் கொடுத்து நடத்தணுமோ அந்த பாதையில் கொடுத்து நடத்துவார். எந்த பாதையில் கையை திறந்து நடத்தணுமோ அந்த பாதையில் கர்த்தர் கையை திறந்து நடத்துவார். தேவன் நடத்துகிற எல்லா வழிகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்கென்று வைக்கப்பட்டதை தேவன் உனக்கு தான் தருவார். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் ஒன்றை நினைச்சிட்டார்னா அதை செய்வார். ஒரு விசை சொல்லி மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல என்று வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை. ஐயோ, தெரியாம இவங்கிட்ட போய் இதை சொல்லிட்டேனே. ஆமே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்து அவர் ஃபீல் பண்ண மாட்டார். உனக்கு போய் இது சொன்னேன் பாரு, சொல்ல மாட்டார். அவர் வார்த்தையை மாற்றுகிறவர் அல்ல, வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றுகிறவர். உனக்கென்று வைக்கப்பட்டதை தேவன் உனக்கு தருவார். யாக்கோபு தான் மரணம் அடைவதற்கு முன்னதாக தன்னுடைய 12 பிள்ளைகளையும் வரவழைக்கிறார். வரவழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான்,
அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அவனுக்குரியதை சொல்லி ஒரு யாக்கோபு ஆமென் தன் முதிர் வயதிலே 12 பிள்ளைகளையும் வரவழைத்து ரூபனுக்குரியதை சிமியோனுக்கு மாற்றி சொல்லல, லேவிக்குரியதை யூதாவுக்கு மாற்றி சொல்லல, பென்யமீனுக்குரியதை யோசேப்புக்கு மாற்றி சொல்லவில்லை. அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்மை தேவன் நம்பர் போட்டு அழைக்கவில்லை, நம்மை தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மை தேவன் நம்பர் போட்டு அழைக்கல, 7ஆம் நம்பர் வா அப்படி சொல்லல. சகையுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். அவனுக்குரியதை சொல்லி ஒரு யாக்கோபால தன் 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியுமானால், யாக்கோபே ஆசீர்வதித்த ஒரு தேவன் இருக்கிறார். எனக்குரியதை எனக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனுடைய 23வது வசனம் 1 சாமுவேல் 9:23, நான் உன் கையில ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்கிறார். அப்போ ஒரு காரியம் இங்கே அழகாய் தெரிகிறது. அவனுக்கென்று ஒதுக்கப்பட்டது, அவனுக்கென்று எடுக்கப்பட்டதை வேறு ஒருவருக்கும் கொடுத்து விடக்கூடாது அல்லது வேறு ஒருவரும் எடுத்து விடக்கூடாது என்பதில் சாமுவேல் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆமென். நாம் எப்படி பாதுகாக்கப்படுகிறோமோ அதே போல நமக்காய் தேவன் வைத்திருக்கிற சுதந்திரமும் பாதுகாக்கப்படும். தேவன் கானானை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துதான் அழைத்து வந்தார். ஆனா ஏலிம காண வச்சுட்டு தான் கானானுக்குள்ள கொண்டு போனார். வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்தி வந்த, ஆசீர்வாதமாய் நடத்துறதும் இருக்கிறது, அதிசயமாய் நடத்துகிறது இருக்குது. ஆசீர்வாதமாய் நடத்துறதுனா என்ன, அதிசயமாய் நடத்துறதுனா என்ன? அவன் வியாதியே வராம நடத்துவார், அது ஆசீர்வாதமா நடத்துறது. வியாதி வரும், மரண வாசலுக்கு பக்கத்தில் வர போயிருப்போம். அதன் பிறகும் இவன் நடக்க வாய்ப்பே இல்லை நினைக்கிறாங்க தெரியுமா, அதிலிருந்து தூக்கி நடத்துவார். இது அதிசயமா நடத்துறது. உங்களை தேவன் நம்மை சில பாதைகளில் ஆசீர்வாதமாக நடத்துவார், சில பாதைகளில் அதிசயமா நடத்துவார். அதான் சொன்னேன் அல்லவா, கையை திறக்கிறது ஆசீர்வாதமா நடத்துறது, கொடுக்கிறது அதிசயமா. இன்னைக்குள்ள மண்ணா சாப்பிட்டாச்சு, நாளைக்குள்ளது இனி நாளைக்கு காலையில தான். ஆமென். வனாந்திரத்தில் கொடுத்தார், கானான்ல திறந்தார். அங்க அப்பத்தாட்சி இருக்காது. தேவனுடைய வேலைக்காய் காத்திருந்து தேவன் நியமித்த பாதையில் நடக்கிறவர்கள் மாத்திரமே வனாந்திரத்தை கடந்து இந்த கானானை காண்பார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருவர் கையில் இருக்கிற நன்மையை குறித்து நாம் கலங்க தேவையில்லை, அல்லது ஐயோ எனக்கு இது இல்லையே என்று நாம் நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தேவன் நம்பரிட்டு அழைக்கவில்லை, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு யாக்கோபு அவன் பிள்ளைகளுக்கு அவனவனுக்குரியதை சொல்லி ஆசீர்வதிக்க முடியுமானால், ஒரு சாமுவேல் சவுலுக்காக ஒதுக்கப்பட்டதை அவன் வரும் வரைக்கும் மறைத்து பாதுகாக்க முடியுமானால், இவர்களுக்கு இந்த ஞானத்தையும் இந்த கிருபையும் கொடுத்து நடத்தி வருகிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குரியதை எனக்கு தருவார், எனக்குரியதை எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் நம்பிக்கை. அதுதான் யோபு சொன்னான், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென்.
எனக்குரியதை எனக்கு தருவார். ஆமென். எரேமியா 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு நான் சுதந்திரிக்கும்படிக்கு எனக்கென்று தேவன் கொடுத்த நன்மைகளிலே அவர் கவனமா இருக்கிறார். அது வேறொருவர் தொட தேவன் அனுமதிக்க மாட்டார். இதை குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க தேவையில்லை. நம்மோடு போராடுகிற சத்துரு நம்மிலும் பலவானா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவரும் நமக்காய் வழக்காடுகிறவருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனை காட்டிலும், எந்த ஒரு வல்லமையை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்குரியதை தேவன் நமக்கு தான் தருவார்.